சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஆனந்தி, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்றியா? என்ன சார்? அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உன் மனசுல துளியாவது சந்தோஷம் இருக்கா? கவலைப்படாத ஆனந்தி, நம்ம பேசுறது நமக்குள்ளதான் இருக்கும். நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. எனக்கு தெரியும், எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைப்பா. இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராக மாட்டா. நீயும் அதைத்தான் யோசிச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்பு, மகேஷ், மித்ரா, உன் கூட இருக்கவங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணமே மகேஷ் தான். அவன் தான் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையும் சரி அன்பு வாழ்க்கையும் சரி வீணாக்கிட்டான். என்னடா மகேஷ் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத ஆனந்தி. மகேஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்லவன், உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற ஒருத்தன். இது எல்லாமே கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல கூட அவன் உனக்கு ஏதோ நல்லது பண்றதை நினைச்சு அன்புதான் அந்த தப்பு பண்ணிட்டானோன்னு யாரோ சொன்னதை நம்பிதான் அவன் அப்படி பண்ணிட்டான். ஆனா அன்பு இதை பண்ணிருக்க மாட்டான்னு நீ நம்புற மாதிரி நானும் நம்புறேன். ஏன்னா என்னதான் காதலிக்கிற ஒருத்தனாவே இருந்தாலும் அவளோட பெர்மிஷன் இல்லாம ஒருத்தன் அத்துமீறி தப்பு பண்ணா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. அவனோட ஒரு வாழ்க்கை வாழவே ஆசைப்பட மாட்டாங்க. அவன் கெட்டவன்னு ஊர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவன் முகத்திரைய கிழிக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பு இந்த தப்ப பண்ணாதனாலதான் இப்பவும் நீ அன்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அன்புக்கும் அத்தை பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்க நீயே ஹெல்ப் பண்ணிருக்க. இதுல இருந்தே தெரியுது அன்பு நிரபராதின்னு. மகேஷ் உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா இந்த தப்ப பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்க அவன் உனக்கு உதவிதான் பண்ணிருக்கணுமே தவிர இப்படி ஒரு அப்பாவிய பலிகடை ஆக்கியிருக்க கூடாது. ஆமா ஆனந்தி, இப்படி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணமானவங்க யாருன்னு உனக்கு எந்த ஒரு தடயமும் தெரியலையா? இது வரைக்கும் நீ எதுவுமே கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சேன் சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சேன். யாரு? யார் அவன்? ரகு.